ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கொடைவோ. ஸோ இந்த எபிசோட்லையும் வந்து 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஜோஹோ ரவுண்ட் 1ல கேட்குற அவுட்புட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இது 2 கொஸ்டினுமே வந்து C++ல இருக்கிற கொஸ்டின்ஸ். அண்ட் சில பேர் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்புட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சிலையும் கேட்குறாங்க, C++லையும் கேட்குறாங்க, ஜாவாலையும் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் உங்களுக்கு மூணுமே வந்து தெரிஞ்சிருந்தா தான் அவுட்புட் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு வேற வழி இல்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஜாவா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் C++ல அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி சில இருக்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். C++க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற எந்த ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி கேட்கறது இல்லை. ஸோ அதனால என்கிட்ட கேட்டிங்கன்னா சி அண்ட் ஜாவா வந்து தெரிஞ்சிருந்தா உங்களால ப்ராபப்ளி இதை ஆன்சர் பண்ண முடியும். அகைன் C++, ஜாவா மூணுக்குமே நம்ம சேனல்ல ஃபுல் கோர்சஸ் இருக்குது. ஜாவா கண்டிப்பா நீங்க ஜாவா ஃபுல் கோர்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணா டூ ஸ்ட்ரிங் டிஃபால்ட்டா கால் ஆகுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. C.toStringனு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த கிளாஸ்க்குள்ள டூ ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பட் நம்ம அப்படி கால் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அது கால் ஆகும், அப்புறம் எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுல. பட் அகைன் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜாவா கோர்ஸ் பாருங்க. அட்லீஸ்ட் ஜாவால இருக்கிற ஊப்ஸ் கோர்ஸ் மட்டுமாச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? C++ கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து int number is equal to 13 சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்றோம். அண்ட் அதுல ஆம்பர்சன்ட் நம்பர்னு பாஸ் பண்றோம். ஸோ ஆம்பர்சன்ட் நம்பர் அப்படின்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸா பாஸ் பண்றோம். பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், அல்லது கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா இந்த நம்பர் ஈக்குவல் டு 30 அப்படிங்கிற வேரியபிளோட அட்ரஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட எந்த அட்ரஸ்ல வந்து இந்த 30ங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த அட்ரஸ் வந்து இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். அகைன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னா, இந்த பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் தெரியாது அப்படின்னா நம்மளோட C++ சீரிஸ் பாருங்க. ஃபுல் வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் போட்டிருப்பேன். அதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க இந்த பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் வீடியோவை செக் பண்ணலாம். பாயிண்டர்ஸ் கான்செப்ட்ஸ்ல இதுவும் வரும். இல்லை அப்படின்னா பாயிண்டர்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன் C++ல. அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். தெரிஞ்சிருந்தா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். பாயிண்டர்ஸ் ரிலேட்டடா ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ரஷ் அப் பண்ணணும் அப்படின்னா அது போய் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த 30யோட அட்ரஸ் வந்து பாஸ் ஆகுது. இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் மைனஸ் மைனஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா பாயிண்டர் எக்ஸ், பாயிண்டர் ஒய், ரெண்டு இன்டீஜர் பாயிண்டர். இன்ட் ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் பாயிண்டர், இன்ட் ஸ்டார் ஒய்ங்கிறது இன்னொரு இன்டீஜர் பாயிண்டர். ரெண்டு இன்டீஜர் பாயிண்டரா நம்ம வந்து அதை ரிசீவ் பண்றோம். இங்க நம்ம பாஸ் பண்றது ரெஃபரன்ஸ், அதாவது பேசிக்கா அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் ரிசீவ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு பாயிண்டர்ஸ் தான் வேணும். ஸோ கரெக்டா தான் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்டார் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து டீரெஃபரன்சிங் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் பாயிண்டர்ஸ் படிச்சிருந்தா தான் உங்களுக்கு இது புரியும். C++ல அந்த எபிசோட் வேணா இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ டீரெஃபரன்சிங்னா என்ன பண்ணுன்னா, வெறும் இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்டார் எக்ஸ்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த 30ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து இந்த எக்ஸுங்கிறது ஒரு இன்டீஜர் பாயிண்டர். ஸோ அது பேசிக்கா அது ஸ்டோர் பண்ணி இருக்கிறது அட்ரஸ் தான். ஸோ அதை நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா எந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோ அந்த அட்ரஸை தான் பிரிண்ட் பண்ணும். அதுல இருக்கிற வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணணும். இது வந்து டீரெஃபரன்சிங் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார் எக்ஸ் இந்த இடத்துல போடுறப்ப எக்ஸ்ல ஆக்சுவலா என்ன இருக்கும், இந்த நம்பரோட இதுதானே. ஸோ 30 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 30 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸ்டார் எக்ஸ்ங்கிறப்ப அது வந்து 30ஆல ரீப்ளேஸ் ஆகுது. இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்டார் எதுக்கு அப்படின்னா மல்டிபிளிகேஷன் அப்படின்னு காட்டுறதுக்காக. அப்புறம் மைனஸ் மைனஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஸ்டார் ஒய் அப்படிங்கிறது என்னது, ஒய்யை டீரெஃபரன்ஸ் பண்ணுது. ஸோ உங்க ஒய்ங்கிற பாயிண்டர்ல என்ன வேல்யூ வந்திருக்கும், அதுவும் வந்து 30யோட அட்ரஸ் தான் வந்திருக்கும். ஸோ அது டீரெஃபரன்ஸ் பண்ணோம்னா 30ங்கிற வேல்யூ கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ மைனஸ் மைனஸ் 30 அப்படின்னா என்ன ஆகும், அது டிக்ரிமெண்ட் ஆகுது, ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ மைனஸ் மைனஸ் 30னா அது வந்து 29 அப்படின்னு மாறிடும். ஸோ இது வந்து 30, ஸ்டார் எக்ஸ்ங்கிறது 30, இது மைனஸ் மைனஸ் ஸ்டார் ஒய்ங்கிறது 29. ஸோ 30 into 29 அப்படிங்கிற
இதுதான் வந்து ரைட் சைட்ல இவாலுவேட் ஆகும். ஸோ 30 × 29 வந்து 870 அப்படின்னு வரும். நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்ததுனால எனக்கு அந்த ஆன்சர் ஞாபகம் இருக்கு. அது இல்லைன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 817 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த வேல்யூவை ஸ்டார் எக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் வந்திருக்கு இல்லையா, எக்ஸ் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸ்லயே போய் ஸ்டோர் பண்றோம். ஓகே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா திரும்ப சி அவுட்ல நம்பர் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா 817 தான் வரும். எதனாலனா இப்ப இந்த நம்பர் ஈக்குவல் டு 30ங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து லெட்ஸே இப்ப இது வந்து 2048 அப்படிங்கிற அட்ரஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2048 அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கு, ஒரு சாம்பிளுக்கான அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் ஆம்பர்சன்ட் நம்பர்னு சொல்றப்ப இந்த இடத்துல 2048 2048 தான் பாஸ் ஆயிருக்கும். இந்த ரெண்டு நம்பர்லயுமே ஆம்பர்சன்ட் நம்பர்லயும் 2048 தான் பாஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் 2048 2048ங்கிற அட்ரஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணிருக்க போகுது. அண்ட் இதை டீரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறப்ப இங்க 13 வந்திருக்கும், இந்த இடத்துல 13 வந்திருக்கும், முன்னாடி ஒரு ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்கிறதுனால அது 29 மாறுது. அதை மல்டிப்ளை பண்றப்ப 817 வருது. அது என்ன பண்றாங்க, இந்த எக்ஸ்ங்கிற பாயிண்டர்ல ஸ்டோர் பண்றாங்க. ஓகே, அது அந்த இடத்துல இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றாங்க. அண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்டர் வந்து இங்க இருந்து என்ன ரிசீவ் ஆயிருக்கு, 2048 தான் இங்கேயும் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த 2048ங்கிற அட்ரஸ்ல திரும்ப அது 870ங்கிறத ஓவர் ரைட் பண்ணிடுது. ஸோ அந்த 30ங்கிற வேல்யூ இஸ் நோ மோர், அந்த வேரியபிளே கிடையாது, அந்த வேல்யூவே கிடையாது. அண்ட் அந்த இடத்துல 870 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க நம்ம பிரிண்ட் பண்றப்ப நம்மளுக்கு 870ங்கிறது தான் வந்து அவுட்புட்டா வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க ஸ்வாப்பிங் டூ வேரியபிள்ஸ் அதை பண்றப்ப பாஸ் பை ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு இது எக்ஸாக்டா இது அதோட ஒரு ஸ்லைட்டான வேரியேஷன் தான். ஓகேவா? பாஸ் பை ரெஃபரன்ஸ் புரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா இது ஈஸியா புரிஞ்சிடும். அதுல ஐடியா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. பாயிண்டர்ஸ் அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணாதான் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து 817 வருது ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இதுவுமே C++ கொஸ்டின் தான். ஆக்சுவலி ஒரு சின்ன சேஞ்ச். கொஸ்டின் வந்து இப்படி இருக்குது. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா int a of 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு 2 டைமென்ஷனல் அரே, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மேட்ரிக்ஸ்னா எப்படி கொடுப்போம், ஒரு மேட்ரிக்ஸ்ங்கிறது பேசிக்லி இட்ஸ் அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோங்கிறது ஒரு செப்பரேட்டான அரே, செகண்ட் ரோங்கிறது ஒரு செப்பரேட்டான அரே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 கர்லி பிரேஸ் கொடுத்து கொடுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஏங்கிற மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 2 ரோஸ் 4 காலம்ஸும் இருக்கிற மாதிரி. பட் இங்க பாத்தீங்கன்னா 8 வேல்யூஸை அட்ட ஸ்ட்ரெச் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆகும்னா நார்மலா நீங்க 2 ரோவா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி அசைன் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கே அசைன் ஆக போகுது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இவாலுவேட் பண்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 of 1 of a அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இதெல்லாம் நம்ம கோர்ஸ்லயே கூட பார்க்க மாட்டோம், இதெல்லாம் வெரி ரேர் கேசஸ். ஸோ அதனால நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது இட்ஸ் குவைட் சிம்பிள் டு பி ஃப்ராங்க். சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து லெஃப்ட்ல இருந்து 1 by 1 போகும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து a of 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? a of 24னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குது. அதே மாதிரி இங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கரெக்டா மாத்தி சொல்லிட்டேன், 1 2 அப்படிங்கிறது 2 ரோ, 1 2 3 4ங்கிறது காலம். ஓகே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேர்ம்ஸ்ல யோசிக்கிறப்ப 0 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரோஸை, காலம்ஸ் வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸா இருக்க போகுது. ஓகே, சரி, இப்ப இதுல அங்க கொடுத்துருக்க வேல்யூஸை அப்படியே இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுனீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து அசைன் ஆயிருக்கும். அங்க 8 வேல்யூஸை வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்க வந்து அதை அப்படியே நான் இங்க எழுதி காட்டுறேன். 3 6 9 12 15 18 21 24. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் குழப்பாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன்னா இந்த 0 1 இதெல்லாம் மற்றதெல்லாம் அழிச்சு விட்டுறேன், அது மட்டும் இருக்கட்டும். சரி, ஓகே. இப்ப
அதுல இருக்கிற அந்த சி அவுட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை ஒன் பை ஒன்னா எவாலுவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார் ஆஃப் ஏ ஆஃப் 1 பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, இந்த டேர்மை எப்படி இவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. அந்த அரே ஒரு அரே, அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே இன்னொரு அரேவா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்படி இது ஒரு நார்மல் அரேனா இப்படி எழுதுவோமா, 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் அரே எழுதுவோம். இதே இது ஒரு மேட்ரிக்ஸ்னா எப்படி எழுதுவோம், 0 1 2 இது ஒரு ரோ, அதுக்கப்புறம் 3 4 5 இது ஒரு ரோ அப்படின்னு சொல்லி இப்படி எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல 2 ரோவும் 3 காலமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இதுல வந்து இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து 0th ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். இதுல நார்மலா ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஏ ஆஃப் 0 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைக்கும். ஏ ஆஃப் 1 2 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், அதாவது இந்த 5ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ்ல ஆக்சஸ் பண்றது வழக்கம். பட் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏ ஆஃப் 1ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, அதோட 2வது பேராமீட்டர் நமக்கு கொடுக்கல. ஓகே, எஃப் 1 2ன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் நம்மளுக்கு தெரியும், செகண்ட் காலம் இல்ல இண்டெக்ஸ் படி பாக்குறப்ப. ஸோ செகண்ட் ரோல தேர்ட் காலம் அப்படிங்கிறது தெரியும் எஃப் 1 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா. பட் இங்க எஃப் 1ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா 1ங்கிறது இங்க இருக்கிற 2வது இது தானே, செகண்ட் ரோ தானே. ஸோ ஆக்சுவலி இங்க இல்ல, அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்க, அதுல இருக்கிற செகண்ட் ரோ. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ரோக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, இந்த ரோவோட ஸ்டார்டிங் அட்ரஸ், அதாவது இதுதானே இந்த ரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தானே. ஸோ அதோட வேல்யூ தான் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து சம் ஹெக்ஸ் வேல்யூ, அது ஒரு ஏதோ ரேண்டமான ஒரு ஹெக்ஸ் வேல்யூ இருக்கும். பட் அது ஸ்டோர் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எலமெண்டோட அட்ரஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். அண்ட் ஓவராலா இந்த ஏ அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியுமே பிரிண்ட் பண்ணலாம். ஒரு அரேயோட அந்த சும்மா அந்த எலிமெண்ட்டை மட்டும் கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதாவது 0 0, அரே ஆஃப் 0 0வோட வேல்யூவும் வெறும் ஏ அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணாவும் அதுவும் சேம் தான். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 0. ஏ ஆஃப் 0 0னா என்ன அர்த்தம், அதோட வேல்யூ கிடையாது, அதோட அட்ரஸை மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வெறும் ஏவை பிரிண்ட் பண்ணல, ஏஃப் 1 பிரிண்ட் பண்றோம். ஏஃப் 1 பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்னா ஏஃப் 1ங்கிறது இந்த செகண்ட் ரோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற அட்ரஸ் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் அதோட 2 ஆட் பண்றாங்க. ஸோ 2 ஆட் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸோட 1 ஆட் பண்ணா இங்க போகும், 2 ஆட் பண்ணா இங்க போகும். அது எப்படி பாயிண்டர்ஸ்ல இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். பாயிண்டர்ஸ் கான்செப்ட் அகைன் படிச்சிருந்தீங்கன்னா அரேஸ் வித் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும், அது படிச்சிருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கா இதுல வந்து நீங்க 2 ஆட் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து 2 தடவை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இதோட அட்ரஸ் இருக்குது, இதோட அட்ரஸ்ல நம்ம 2 ஆட் பண்ணுவோம்னா இந்த 21ஓட அட்ரஸ் கிடைக்கும். ஓகே, இந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த அட்ரஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம், அது டீரெஃபரன்ஸ் பண்ணுது, அட்ரஸ்ல இருந்து அது வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கான வேல்யூ வந்து 21 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா டக்குன்னு பண்ணிடுவீங்க, இல்ல அப்படின்னு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 21 கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டார் ஆஃப் ஏ பிளஸ் 1 பிளஸ் 2 அப்படின்னு இருக்குது. சரியா, இது என்ன பண்ணுது அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ பிளஸ் 1 அப்படிங்கிறது என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெறும் ஏ அப்படிங்கறத வெறுமனே பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏ அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த எலிமெண்டோட அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ 3ங்கிற எலிமெண்டோட அட்ரஸ் என்ன இருக்குதோ, அதாவது இந்த மேட்ரிக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் என்னவோ அதுதான் வந்து இந்த ஏல இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டர் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் ஒரு ஃபுல் அரே, அப்படிதானே, ஒன் ஃபுல் ரோவை இட் கேன் ஸ்டோர்.
அப்படிதானே? ஸோ ஏ பிளஸ் ஒன்னு பண்றப்ப இந்த அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகாம அது எங்க போகும், அடுத்த ரோக்கே போயிடும். அட்ரஸ் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த அட்ரஸ் வந்து இந்த இந்த செகண்ட் ரோவோட எலிமெண்ட், ஸ்டார்டிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் என்னவோ அதுக்கு போயிடும். எதனால அப்படின்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏ ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஏ ஆஃப் ஒன்னுங்கிறது என்ன பண்ணும், இந்த செகண்ட் ஃபுல் ரோவோட அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஏன்னு இருக்கிறப்ப அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதோட அட்ரஸ், அதாவது பேசிக்கா இதை ஒரு அகைன் இன்னொரு ஒரு அரையா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் ஆன 3யோட அட்ரஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த ஏங்கிற அரே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டும் இன்டீஜர் கிடையாது. இப்ப அரே ஆஃப் ஐ அப்படிங்கிற எலிமெண்ட் அரே இருக்குன்னா, இப்ப ஏ ஆஃப் ஒன்னுங்கிற அரே இருக்கு. இந்த ஏ ஆஃப் ஒன்னுங்கிற அரே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டும் ஒரு இன்டீஜர், அப்படித்தானே? இந்த அரே ஆஃப் ஒன்ல இருக்கிற ஒரு இந்த இது பர்டிகுலர் இந்த அரே மட்டும் கன்சிடர் பண்றப்ப இதுல இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டுமே வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதுல ஒன்னொன்னா நீங்க ஆட் பண்றப்ப அடுத்தடுத்த எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும். ஓகே, பட் இந்த ஏ அப்படிங்கிற அரே வந்து அவுட்டர் அரே. பேசிக்கா இப்ப நம்ம வந்து அரேங்கிறது அரே ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது அரே ஆஃப் அரேஸ் அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ இந்த வெளியே இருக்கிற அவுட்டர் அரே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரோங்கிறதே ஒரு எலமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோங்கிறதே ஒரு எலமெண்ட், செகண்ட் ரோங்கிறது இன்னொரு எலிமெண்ட். அதை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே, ஏன்னா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேசிக்லி அரே ஆஃப் அரேஸ். இப்ப அரே அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதை ஒரு அரையை எடுத்து அதோட +1 கூட்டினீங்கன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் பாயிண்டிங் டு த செகண்ட் ரோ, அடுத்த ரோவை பாயிண்ட் பண்ணிடும். இது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அரேயை எடுத்து ஒரு மேட்ரிக்ஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எடுத்து அதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா அது அடுத்த ரோவை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏ பிளஸ் ஒன்னுங்கிறது இந்த செகண்ட் ரோவை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே, செகண்ட் ரோவை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதை வந்து ஃபர்தரா டீரெஃபரன்ஸ் பண்ணி அதோட 2 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டீரெஃபரன்ஸ் பண்ணி 2 ஆட் பண்றதுனா என்ன அர்த்தம், ஸோ இந்த ஃபுல் ரோவை அது வந்து பாயிண்ட் பண்ணுது, அதை நம்ம டீரெஃபரன்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அது பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்றப்ப அதோட 2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இது அகைன் போன கேஸ் மாதிரியே தான் 2 இது ஆட் ஆக போகுது, 21 திரும்ப பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த போர்ஷன் நம்ம இவாலுவேட் பண்ணிட்டோம், இது பாயிண்டிங் டு 21. திரும்ப என்னன்னா இன்னொரு ஸ்டார்னா திரும்ப டீரெஃபரன்ஸ் பண்ணுது, அப்ப இந்த அட்ரஸ்ல இருந்து அது வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது, இதுவுமே 21 அப்படிங்கிற வேல்யூக்கு தான் மாறும். ஓகே, உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் இன்னும் ஒன்று சிம்பிளா சொல்றேன். இந்த ஸ்டார் ஆஃப் ஏ பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் ஆஃப் ஏ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஒன், அவ்வளவுதான். ஸ்டார் ஆஃப் ஏ பிளஸ் ஒன்னா ஏ ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இதே இது ஸ்டார் ஆஃப் ஏ ஆஃப் ஐ பிளஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏ ஆஃப் ஒன் ஒன்னு. ஓகேவா? இது 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 இதை மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா கூட நீங்க இது பண்ணிடலாம். அது ஆக்சுவலா என்னன்னு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இது வந்து இப்படிதான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் 21 வருது. இப்ப மூணாவது டேர்ம் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா குழப்புற விஷயம். என்னன்னா 2 ஆஃப் 1 ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி வருது. சரியா? இதை எப்படி இவாலுவேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆஃப்ங்கிறது உள்ள இருக்கிற இன்டீரியரா இருக்கிறத எடுப்போமே. 1 ஆஃப் ஏ இது ஈக்குவலன் டு ஏ ஆஃப் 1. ஓகேவா? இதுதான் அர்த்தம். 1 ஆஃப் ஏனா அது ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்க, அடுத்து 2 ஆஃப் ஏ ஆஃப் 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இதை வந்து நான் திரும்ப போட்டேன். இதை வந்து ஃபர்தரா நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஆஃப் 1 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா என்னன்னா இங்க பிராக்கெட்ஸோட ஆர்டர் மாத்தி போட்டிருக்காங்க, பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். 1 ஆஃப் ஏ அப்படின்னா அது ஏ ஆஃப் 1 அப்படிங்கிறது தான் அர்த்தம். 1 ஆஃப் ஏனா ஏ ஆஃப் 1. ஸோ அதே மாதிரி 2 ஆஃப் ஏ ஆஃப் 1னா என்ன அர்த்தம், அது ஏ ஆஃப் 1 ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ ஆஃப் 1 2 இந்த அட்ரஸ்ல இது 1 2 அப்படிங்கிறது என்ன, அகைன் 21 தான். ஸோ இதுக்குமே வந்து 21 தான் வரும்.
அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாயிண்டர்ஸ்க்கு ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் இதோட சேர்த்து அதையும் வேணா எழுதுறேன். 1 ஆஃப் ஏ அப்படின்னா அது வந்து ஈக்குவலன் டு ஏ ஆஃப் 1ன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 ஆஃப் ஏ ஆஃப் 1 அப்படின்னா நீங்க அதை எப்படி எழுதலாம்? ஏ ஆஃப் 1 2 அப்படின்னு எழுதலாம். இல்ல இந்த மாதிரி இங்க டைரக்டா இப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 2 ஆஃப் 1 ஆஃப் ஏ அப்படின்னா ஏ ஆஃப் 1 2 அப்படிதான் அர்த்தம். அப்படி நீங்க டைரக்டா கூட மாத்தி எழுதிக்கோங்க, அது உங்களோட இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்டர்ஸ். அப்படி வேற ஃபார்மேட்ல இருந்தா அதோட கன்வர்ஷன் வந்து இதுதான். உங்களுக்கு நான் கான்செப்டா சொன்னது புரிஞ்சுதா, இல்லை இந்த மாதிரி டேரக்டா ஞாபகம் வச்சுக்கிறது புரிஞ்சா அது உங்களோட இருக்கும். பட் புரிஞ்சா சரிதான். பாயிண்டர்ஸ்ல இது கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். நீங்க ஜாவா தான் எனக்கு தெரியும், இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி நான் பைத்தான் டெவலப்பர், இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதுதான் கொஸ்டின், ஆன்சர் தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிசி பிளஸ் பிளஸ் ஜாவா மூணுலையும் கேட்க தான் செய்யறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அவுட்புட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாவாச்சும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 21 தான் வருது, விச் இஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம சால்வ் பண்ணபடி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட செட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 15 கொஸ்டின் சோஃபார் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டு codeivo.dev அப்படின்னு போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். போனீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்னு ஒரு டேப்ல ஜோ அவுட்புட் கொஸ்டின்ஸ்னு வச்சிருப்பேன். சோஃபார் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பட் இந்த வீடியோ வர்றதுக்குள்ள அதில் அப்டேட் மோர் கொஸ்டின்ஸ். இந்த சீரீஸ்ல கவர் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே இருக்கும். நீங்க அப்படி போயிட்டு இதுக்கு அப்படியே இங்கே காப்பி கொடுத்தீங்கன்னா உங்க கிளிப்போர்ட்ல காப்பி ஆயிரும். நீங்க ஐடிக்கில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் இப்போதைக்கு அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்றேன். அதனால இப்போதைக்கு அதுக்கு வீடியோ பண்ணல. பட் ஐ கம் பேக் டு தட். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சு இந்த மாதிரி அவுட்புட் கொஸ்டின் வீடியோ போட பார்க்குறேன். பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் முக்கியம். நிறைய பேர் வந்து 3rd செமஸ்டர் ஸ்டார்ட் பண்றாங்கிறதுனால அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ யா, பார்த்துக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் நான் போடுறனோ இல்லையோ, நம்ம codeivo.dev வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்கிட்ட இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நான் இங்க அப்டேட் பண்ணுவேன். மோர் தென் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு சொல்யூஷனோட நான் இந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்றேன். நீங்க இதை ரெஃபர் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். இதுல வந்து கொஸ்டின்ஸும் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான அவுட்புட் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு தான் பில்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெப்சைட்டை. டைனமிக்காக கண்டென்ட் லோட் பண்ற மாதிரி ரியாக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ யா, ரெஃபர் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்க, அதையும் வேணா இங்கே போடலாம். வேற ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோ ப்ராபப்ளி அடுத்த வீக் ட்ரை பண்றேன். ஓகே, வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு இது போட ட்ரை பண்றேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட டைம் ஆகும். பட் டெஃபினெட்லி வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, அடுத்த பார்க்கலாம். தடா.